வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சனிப்பெயர்ச்சி 2025 கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன வகையான பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த 5 வருடங்களாக பட்ட துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். இனி உங்களுக்கு சனியால் இந்த வரக்கூடிய இந்த 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு பாக்கிய சனியாக இந்த சனி விளங்குவதால் நீங்கள் சனியை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை. சனி உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை செய்யாவிட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு துன்பங்களை விளைவிக்க மாட்டார். ஆகவே இந்த சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக இருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு விடுதலை. இவ்வளவு நாள் நீங்கள் சிறைவாசம் இருந்ததற்கு ஒப்பானது. காரணம் என்னவெனில், உங்களுக்கு கடந்த 5 வருடங்கள், அதாவது கண்டக சனியில் 2.5 வருடங்கள், அது மனைவியிடத்தும் நண்பர்களிடத்தும் தொழிலில் கூட்டு தொழில் செய்தவர்களிடத்தும் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், அதனால் தொழில் நஷ்டம், பண நஷ்டம், மன கஷ்டங்கள், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், விவாகரத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் பிரிந்து வாழ்ந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட செயல்களை சனி உங்களுக்கு நிச்சயம் கொடுத்திருப்பார். அதன் பொருட்டே தற்போது அந்த அஷ்டம சனி காலங்களிலும் அதனால் நம்ம பல அவமானங்களையும் தேவையற்ற துன்பங்களையும் அனுபவித்திருக்கும். அதே நேரத்தில் நமக்கு பல்வேறு பொருள் நஷ்டம், பண நஷ்டமும் நமக்கு நடந்திருக்கும். இந்த சனி இந்த 5 வருடங்களாகவே நமக்கு தாங்க முடியாத அளவிற்கு சில துன்பங்களை நிச்சயம் கொடுத்திருப்பார். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு அவருடைய ஜாதக பிரகாரம் சனி திசையோ சனி புத்தியோ நடந்திருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு சென்று அதிலிருந்து ஒரு சிலர் மீண்டும் வந்திருப்பார்கள். ஆகவே இனி நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி 2025 நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாக்கிய சனியாக இருப்பதால் நீங்கள் அந்த சனி பயிற்சியை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. அதற்குண்டான பரிகாரங்களையும் நான் பின்னர் கூறுகிறேன். முதலில் இந்த சனி 9ல் இருப்பது நல்லதா எனில் நிச்சயம் நல்லதுதான். ஏனெனில் அவன் 7ஆம் இடத்திற்குரிய அதிபதியாகவும் 8க்குரிய அதிபதியாகவும் இருக்கிறான். ஒரு வகையில் அஷ்டமஸ்தான அதிபதி 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஓரளவிற்கு நன்மையே. அதிலும் குறிப்பாக சனிக்கு 3 பார்வைகள் உண்டு. சனி தனது 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதனால் வரை உங்களுக்கு நீங்கள் செய்த தொழிலில் அல்லது நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்தீர்களோ அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும், பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றாலும், இனி இந்த சனியினுடைய பார்வை 11ஆம் இடத்தில் படுவதால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களையும் நீங்கள் அடைவீர்கள், பதவி உயர்வு பெறுவீர்கள். ஆகவே இந்த சனி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலில் இருந்து லாபத்தை நிச்சயம் உங்களுக்கு ஈட்டித் தருவார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். இந்த மூத்த சகோதர ஸ்தானம் என்பது மூத்தவர்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்புகளையும் தேடித்தரும். அவர்களிடமிருந்து நல்ல பண்புகளையும் அவர்களுடைய ஆசிகளையும் நாம் பெற்று வாழ்வில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை இந்த சனி நமக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் அதாவது நீண்ட நாள் நாம் ஏதாவது எதிர்பார்த்திருந்தால், அதாவது வெளிநாடுகளில் இருந்தோ வெளி தேசங்களில் இருந்தோ நம்ம ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் நல்ல செய்திகளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அது நற்செய்திகளாக இருக்கும். ஆக இது நாள் வரை நாம் செய்த இந்த முயற்சிகளுக்கும் நல்ல பலன்களை இந்த சனி நமக்கு கொடுப்பார். ஆகவே 3ஆம் இடத்தில் சனி 10ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது உண்மையில் ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு சனி கொடுக்கும். அதே நேரத்தில் சனி 10வது பார்வையாக நம்மளுடைய ராசிக்கு அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருண சத்ரு எதிரி ஸ்தானம். அதாவது இதனால் வரை நாம் ஏதாவது நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயிலிருந்து மெல்ல மெல்ல நாம் மீண்டு வருவோம். அந்த நோயை தாங்கக்கூடிய வல்லமையை நமக்கு சனி நமக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் எதிரி நமக்கு சத்ரு யாராக இருந்தாலும் அந்த சத்ருவை வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த சத்ருவால் எவ்வித துன்பங்களையும்
நம்ம அனுபவிக்க முடியாத அளவிற்கு இருந்த அந்த துன்பங்களையும் இனி சத்ரு அதை திருப்பி அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் மாற்றுவோம். ஆகவே சனியினுடைய இந்த 3 பார்வைகளும் நமக்கு நல்ல ஒரு இடங்களில் பதிவதால் நாம் இந்த பாக்கிய சனி நமக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார். ஆக இந்த சனி பயிற்சியை கண்டு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இந்த 5 வருடங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அதற்கடுத்து குரு பயிற்சி மே மாதம் நடக்க இருக்கிறது. அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெரும்பாலும் தரும். கடகத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு பயிற்சி என்பது அது அயனசயன போக பாக்கியஸ்தானமான விரய ஸ்தானமாக இருக்கிறது. ஓரளவுக்கு குரு நல்ல விரயங்களையே கொடுப்பார். அது நமக்கு வீடு, ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் செலவுகளை கொடுக்கும். ஒரு சிலர் நாம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து பொன் பொருள் ஆபரணங்களை வாங்கி வைத்துக் கொள்வதும் சிறப்பு. இருந்தாலும் குரு 12இல் இருப்பது ஓரளவுக்கு விரைத்து தந்தாலும் அதை சுபவிரகமாக நாம் மாற்றிக்கொள்வது நம்முடைய சுய புத்தியை கொண்டு செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குரு 5ஆம் பார்வையாக நமக்கு சுகஸ்தானத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை. சுகஸ்தானம் என்பது நாம் இதனால் வரை பட்ட துன்பங்களுக்கு இனி சுகமாக இருப்பதற்கு இந்த குரு நமக்கு அருள்வார். ஆகவே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானம், கல்விஸ்தானம், வீடு, வாகனஸ்தானம், தாயார் ஸ்தானம். இந்த எல்லா விஷயங்களிலும் குருவனுடைய 5ஆம் பார்வை படுவதால் நாம் எல்லாவித பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதாவது வீடுகள், வாகனங்கள் வாங்குவது, வாகனங்களை பழுது நீக்குவது, அல்லது புதிய வீடுகளுக்கு கிரகப்பிரவேசம் செல்வது, தாயாருக்கு நல்ல பணிவிடைகளை செய்து தாயாருடைய ஆசியை பெறுவது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் ஆடு மாடு போன்ற காளான் வளர்ப்புகள் வளர்த்திருந்தாலும் அந்த வளர்ப்பு பிராணிகள் மூலம் நல்ல வருமானங்களை ஈட்டுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகவே இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் கடகராசிக்கு சிறப்பாகவே இருக்கிறது. ஆகவே இந்த சனி பயிற்சியை கண்டோ குரு பயிற்சியை கண்டோ நாம் இனி பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே சனிக்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்வது மிக மிக நல்லது. அதாவது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சனீஸ்வரனுக்கு 9 தீபங்களை இட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. அதே நேரத்தில் காலையில் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைப்பது சிறப்பு. இதன் மூலம் நமக்கு பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்கும். சனியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் மீண்டு வருவோம். ஆகவே அன்னதானம் செய்வது, அதே நேரத்தில் ஊனமுற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவது, இவைகளெல்லாம் சனியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு இன்னும் நல்ல பலன்களை சனி நமக்கு மிகையாக செய்வதற்கு இந்த பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் நல்லது. காரணம் என்னவெனில் அவர் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் இந்த பரிகாரங்களை செய்து கொண்டால் நாம் இந்த பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியினுடைய அந்த முழுமையான பலன்களை நாம் பெறக்கூடும். ஆகவே சனிக்குண்டான மந்திரத்தையும் நாம் கூறுவது மிக மிகச் சிறப்பு. காலையில் எழுந்து மலஜலோபாதிகளை கழித்துவிட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சனிக்கு உண்டான சாபநிவர்த்தி மந்திரமான ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 108 உருக்களாது ஏற்றி நீங்கள் தினந்தோறும் இந்த மந்திரங்களை கூறி வந்தால் 9இல் அமர்ந்த இந்த சனி பாக்கிய சனியாக நமக்கு முழுமையாக 100 பலன்களை நிச்சயம் கொடுப்பார். ஆகவே சனியை இந்த மந்திரங்களை கூறி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் 9 விளக்குகள், அதாவது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள். அன்னதானம் இடுங்கள். இவ்வாறு செய்து வந்தீர்களானால் இந்த பாக்கிய சனி நமக்கு முழுமையான நற்பலன்களை கொடுத்து வாழ்வில் எல்லா வளமும் நலங்களும் பெறக்கூடும். உடனே நமக்கு குருவும் சாதகமாக இருப்பதால் குருவனுடைய அருளும் திருவும் நமக்கு கிடைத்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.